முதல்ல இந்த முன்னறிவிப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஷன். அது புரியலன்னா திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாம எஸ்கட்டாலஜி பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை அடிப்படையாக வச்சு நம்ம எஸ்கட்டாலஜி பேசுறோம். அவங்க அந்த மிஷனை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நாம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் வந்து தெளிவா பேசுது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்குது, அதோடைய முடிவு ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. அதுக்காக தான் உலகம் இன்னும் அல்லாஹ் என்ன பண்ணி வச்சிருக்கான், விட்டு வச்சிருக்கான். இப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன் வந்து பல இடங்கள்ல, குறிப்பா 3 இடங்கள்ல வந்து தெளிவுபடுத்துது. சூரா தௌபாவில், சூரா சஃப்ல, இன்னொரு இடம் சூரா அஹ்ஸாப்னு நினைக்கிறேன். அதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 61:8-9 அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும். அல்லாஹ்வுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய அந்த ஒளி, அந்த ஹிதாயத்தை முழுமையாக பரப்பியே தீர்வது.